வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1161ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி போன சாப்டர் வேற பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வெறும் அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூஸ் நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் 1161 ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டருக்கு ஒரு கலர் பேஜ் ஓட கொடுத்துக்கிறாரு. அது பார்க்கறதே நல்லா இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா லூஃபில இருந்து மற்ற ஸ்டார்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வேண்டிய பொம்மையை வந்து ஒரு இதுல இருந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. லூஃபி நிறைய வச்சுக்கிறான், அப்புறம் நாமி நிறைய வச்சிருக்கிறா. அண்ட் லூஃபிக்கு நாம எந்த போட்டியே சொல்லிட்டு சொல்லலாம். சாப்பர் பொம்மையை வந்து எடுத்துக்கிறதுல ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா உரமா படுத்து தூங்கினுக்கிறான். சாஞ்சி வந்து பொம்மையை எடுத்து வச்சிருக்கான், பொண்ணுங்க பொம்மையா. அண்ட் இதுல குறிப்பா சொல்லலாம், சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா புட்டிங்க வந்து கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கான் புட்டிங்கோட பொம்மைய. அப்புறம் சாப்பர் வந்து உள்ள மாட்டிக்கணும் அந்த பொம்மை மிஷினுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடியா நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இப்ப நம்ம மெயின் கதை ஸ்டார்ட் பண்ணலாம். காட் வேலி வந்து ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் ஓடினுக்கிறாங்க. செலக்ஷன்றாங்கலாம் பாதுகாப்புக்காக ஓடுறாங்க. அப்புறமா குமா கிண்ணி எல்லாம் வந்து தப்பியத்துக்காக ஓடுறாங்க. மீதி பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜா இருக்கட்டும், ராக்ஸா இருக்கட்டும், அப்புறம் கார்பன் சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஒரு காரணமா ஓடுறாங்க. நம்ம ராஜர் வந்து பாத்தீங்கன்னா காஜில ஓடுறான். ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக ஓடுறான். கார்புமே காஜில ஓடுறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் மேல இருக்கிறான் எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அப்படிதான் பாத்தீங்கன்னா பார்த்தாலே அவன் கார்பு வந்து ராஜருக்கு எத்தனை கிடக்குறான். என்னதாண்டா உனக்கு வேணுன்ற நமக்கே தோணுச்சு நிறைய வாட்டி. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு இதுல ஓடினுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சில்லறத்தனமான இதை நம்ம விட்டுருவோமே. ராக்ஸ் வந்து சில்லறத்தனம் சொல்ல, ராக்ஸ் வந்து ஒரு உண்மையா நல்லா வந்தான். மீதி பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஓடினுக்கிறானுங்க. இப்ப நம்ம தலைவன் கிட்ட போயிடுவோம். எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிராகன் கிட்ட போறாங்க. டிராகன் ரெண்டு குழந்தையும் அழகாக வந்து தூக்கின்னு ஓடினு இருக்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸும் சரி ஷாம்ராவும் சரி அழகா கம்முன்னு உட்காந்து வராங்க. அவங்க கூட எதுவுமே வந்து சத்தமும் போல எதுவும் போல அமைதியா இருக்கிறாங்க. அப்படி ஓடுறப்ப டிராகன் வந்து பாத்தீங்கன்னா நேவி ஷிப்லாம் எங்க இருக்குது, இந்த பக்கம் பைரட்ஸ் இருக்கிறாங்க, சீக்கிரமான நேவி ஷிப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓடினே இருக்கிறான். அப்ப பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரா. அவ பேரு வந்து செயின்ட் மஃபின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவளும் வந்து ஒரு காட்ஸ் நைட் தான். அவ வந்து சர்ச்சல்ஸ் ஃபேமிலி சேர்ந்தவ. கரெக்டா சொல்றான்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா இது அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அபிஷியல் டிரான்ஸ்லேஷன்ல மேபி நேம்ஸ் மாறலாம், என்ன வேணா நடக்கலாம். ஒரு வாட்டி அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் ரிலீஸ் ஆனாலும் செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி அவ வரா. வந்து டிரான்ஸ்போர்ட் சைட்ல நான் பாத்துட்டேன், ஒரு பையன் வந்து குழந்தையில தூக்கின்னு ஓடினுங்கிறான், அதாவது குழந்தைய தூக்கின்னு ஓடுறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓடினுங்கிறான், நான் பாத்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அட்டாக் லான்ச் பண்றான் நம்ம டிராகன் நோக்கி. டிராகன் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படுது. அவன் வந்து கீழே ஊந்துடுறான். அப்படி உழறப்பே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ரெண்டுமே கீழே ஊந்துருது. ஆனா இந்த மஃபி இருக்கிறாள்ல, அவ கையில வந்து ஒரு குழந்தை தான் இருக்குது. அண்ட் அவ பார்த்ததுமே ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஷாங்ஸ் வந்து அவ பார்க்கவே இல்லை, ஷாம்ராக மட்டும் தான் பாத்துருக்கிறா. சோ குழந்தை வந்து ஊந்தவொடனே, ஷாம்ராக் கீழே ஊந்தவொடனே அவ என்ன பண்றான்னா போயிட்டு ஷாம்ராக வந்து தூக்கிடுறா. தூக்கிட்டு கார்லிங் வந்து ஒரு குழந்தை பிறகுன்னு சொல்ல நினைக்கவே இல்லை. அவன் என்ன வேலை பாத்துறான் பாத்தேன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ஷன்ல பேசினுக்கிறான். அப்ப அந்த டிரான்ஸ்போர்ஷன் ஆப்போசிட்ல இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் வந்து நல்ல வேலை நீ காப்பாத்திட்ட, இல்லைன்னா கார்லிங் வந்து எனக்கு கொண்டுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்துருக்கா, ஷாங்ஸோட அம்மாவை கொண்டதுக்கு அப்புறமா ஷாங்ஸி ஷாம்ராக்கும் தனியா அவன் கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அருமை யார்ட்டே கொடுத்து பாத்துக்கான்ற மாதிரி சொல்லிட்டு காம்படிஷன்ல பங்கேற்கிறது அவன் போயிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல தான் நம்ம ஷாங்ஸோட அம்மா திருப்பி சாவாம அவன் குழந்தைங்களை வந்து காப்பாத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க டிராகன் கையில வந்து அவன் ஒப்படைச்சிருக்காங்க. அதனாலதான் யாருகிட்ட வந்து அவன் பார்த்து சொல்லிட்டு போனாலும் குழந்தைய காணாம போனது வருமா வந்து மஃபி கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் கதறி நிற்கிறான். அது யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அது யாரா வேணா இருக்கலாம். மேபி ஒரு கார்ட்ஸ் மெம்பரா கூட இருக்கலாம், இல்லைன்னா சாதா செலக்ஷன் சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்படி கூட யார்ட்ட வேணா அவன் கொடுத்துட்டு போயிடலாம். இப்ப மஃபி என்ன பண்றான்னா கையில ஷாம்ராக் ஒத்தி வச்சுருக்கிறா. ஷாம்ராக் வந்து பாத்தீங்கன்னா அழுதுனுக்கிறான். அப்ப டிராகன் வந்து ஐயோ நான் வந்து குழந்தைகளை இழந்துட்டேனே, இப்ப நான் என்ன பண்றது, அட்லீஸ்ட் அவங்களை பாதுகாத்தாதான் இந்த மாதிரி ஒரு கேம் நடக்கிறதுக்கு நான் காரணமா இருந்ததுல இருந்து எனக்கு ஒரு பாவ மதிப்பு மாதிரி எனக்கு கிடைக்கும், நான் அவளை பாதுகாக்கணுமேன்ற மாதிரி சொல்லிட்டு டிராகன் வந்து சொல்றான். அதுக்கடுத்து மஃபி என்ன பண்றான்னா கையில கத்தி எடுத்து டிராகனை கொல்றதுக்கு வந்து போறா. ஆக்சுவலா அந்த சீனை வந்து யோசிச்சு பாருங்களேன். மஃபி மட்டும் அந்த கத்தியை வந்து இறக்கிருந்தான்னு வச்சுங்களேன், அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒன் பீஸே கிடையாது. நம்ம லூஃபியும் பிறந்திருக்க மாட்டான், அப்புறமா ரெவல்யூஷன் ஆர்மியும் வந்து இருந்திருக்காது, ஒரு செலஸ்டியல் டிராகனுக்காக இருக்கட்டும், வேர்ல்ட் கவர்மெண்ட் இருக்கட்டுமே ஒரு பெரிய தொந்தரவே வந்து போயிட்டு இருக்கும் இந்த செகண்ட்ல. மஃபி வந்து பாத்தீங்கன்னா யார் மேல கை வைக்கிறோம்னு சொல்லிட்டு தெரியாமலே வந்து வச்சிருக்கிறா. ஆனா இப்ப இருக்கிற டிராகன் மேல போய் அவ கை வச்சிட முடியுமா? கன்ஃபார்ம் முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீமேட்ச் மாதிரி நடந்தா நல்லா இருக்குங்க ஃபியூச்சர்ல. டிராகன் மஃபியை பார்த்துட்டு உன அப்பயே கொண்டு வரண்டான்ற சொல்லிட்டு மஃபி சொல்றதும், டிராகன் வந்து போடின்ற மாதிரி சப்பையா வந்து அவளை கொள்றதும், அது ஒரு மாசம் இருக்கும்ல. ஆனா இங்க மட்டும் மஃபி கொண்டு இருந்தா அப்படின்னா வேற லெவல்ல இருந்திருக்கும் சீனு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதுவும் நடக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வச்சு நான் ஒரு வாட் இஃப் சீரிஸ் போட்டா போடுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு திடீர்னு நினைக்க தோணுச்சு, சப்போஸ் டிராகன் நீங்க செத்து இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையே நல்லா இருக்குது இல்ல. நான் முடிஞ்சா வச்சு ஒரு வீடியோ போடுறேன், வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்ப டிராகன் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கிடக்குறான். அவன் வந்து கத்தியால குத்துறதுக்கு வரா. அப்ப டிராகன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நான் முந்திச்ச வாழ்க்கைன்னு நினைக்கிறப்ப மஃபி வந்து பாத்தீங்கன்னா பாதியா வெட்டிடுறாங்க. மஃபியன் மட்டும் கிடையாது, அங்க சுத்தி இருக்கிற மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதியா வெட்டிக்குது. அவ வந்து பாத்தீங்கன்னா கத்துறா. அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் ஒயிட் பெட், இவனை தலைவன் சொல்ற தானே எனக்கு தெரியல. இந்த காட் வேலின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா காத்து இந்த ஒரு ஆர்க்கு வந்துச்சு.
அது வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் மேல இருக்கிற மாதிரி தான் போயிடுச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். சரி, ஏதோ ஒண்ணு நம்ம ஒயிட் பேர்டு வந்து பாத்தீங்கன்னா வரான். வந்ததுக்கு அப்புறமா கூட பிக் மாமா வந்திருக்கிறா. ஏன்டா என்ன வந்து கொண்டது முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு பிக் மாமா வந்துட்டு கத்துறா. அப்போ ஒயிட் பேர்டு என்ன சொல்றான், இல்ல இல்ல நான் ஒன்ன வந்து எய்ம் பண்ணல, இனிமே தான் எய்ம் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். போய் சொல்லாதரா, உனக்கு சண்டை போடணுமா, வரைய நம்ம போடுவான்னு சொல்லிட்டு பிக் மாமா கிட்ட சண்டைக்கு போறா. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சிக்கியும் வரான். அவனும் அதே கதை தான், ஏன்டா என்ன வந்து அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான். அதுக்கடுத்து கைடோ வரான். கைடோ வந்து பாத்தீங்கன்னா அப்பாவி புள்ள மறிக்கிறாங்க இல்ல பாக்கிறதுக்கு. லின்லின் நம்ம இதை பத்தி பேசவே இல்லையே, என்ன பண்ணிருக்கிற நீன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். அதாவது ஒரு அப்பா திருவிழா தொலைஞ்சு போன குழந்தைய கூட்டின்னு வந்துட்டு எங்க விட்டு போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கைடோ இங்க வர்றதுக்கு அவசியமே கிடையாது. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஷேக்கி மேல காஜும் கிடையாது. ஆனா அவன் வந்து டெவில் ஃபுட்டுக்காக வந்திருப்பான். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வேற எதுவும் அடிச்சுன்னு இருப்பாங்க. அந்த புள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்பாவே நின்னுன்னு இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, மீதி சாதா பைரட்ஸ் எல்லாம் வராங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களும் ஷேக்கை காப்பாத்த வரானுங்க. இவனெல்லாம் ராஜர் பைரட்டும் இல்ல, ராக்ஸ் பைரட்டும் இல்ல, மத்த சாதா பைரட்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப அவனெல்லாம் வந்து என்ன பண்றான்னா, நம்ம ராக்ஸ் பைரட்டை பார்த்துட்டு ஒயிட் பேர்டா இருக்கட்டும், பிக் மாமா, ஷிக்கி, கைடோன்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ணதான் வரானுங்க. இவனை தோக்கடிச்சா நம்மளும் பெரிய ஆடுவான்ற நம்பிக்கையில அவனுக்கு நம்பிக்கை நம்ம வந்து பாராட்டணும். கரெக்டுங்களா? இவனுல தனியா ஒருத்தன் எதிர்க்கிறதுக்கே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 உயிர் வேணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவனுக்கு 4 பேர் சேர்ந்து இருக்கிறப்ப இவனுக்கு வரானுங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சு பாருங்க. இந்த மாதிரி வரானுங்க, இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தாடிடுறானுங்க. அதுக்கடுத்து மஃபியா பாதியா வெட்டிருப்பாங்கல்ல, ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவளை வந்து பாத்துக்கிறா. கையில வந்து ஷாம்ராக் வச்சுனே தான் இருக்கிறா. அதுக்கடுத்து சரி இப்ப என்னால தப்பிச்சு போக முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு டிராகன் தப்பித்து முயற்சி பண்றான். அப்பதான் வந்து திரும்பி பாக்குறப்ப கீழே ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பப்பர் பேன் படுத்துன்னு கிடையாது. யாருன்னா நம்ம ஷாங்சன் தான். ஷாங்சனை வந்து கத்தாமறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயக்க போட்டு ஊன்ட்டுக்கிறாரு அந்த கலவரத்துல. அப்புறமா தான் டிராகன் வந்து அந்த குழந்தைய பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் தான் தூக்கின்னு போறாரு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஷாம்ராக்கும் ஷாங்சன் தனித்தனியா பிரியிறாங்க. இந்த இடத்துல மட்டும் மஃபி வரலன்னா 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துருப்பாங்க. மேபி ஒரு ட்வின் பைரட் குரூப் கூட நம்ம வந்து பாத்துருக்கலாம். அவன் வந்து ராஜர் பைரட்ஸ்ல சேர்ந்திருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கும், எப்படி வேணா போயிருக்கும். பட் அவன் 2 பேரும் பிரிக்கிறதுக்கு மஃபி தான் காரணம். அண்ட் இப்படிதான் அவன் வந்து பிரிஞ்சாங்க. சோ இதுக்கு அடுத்த சீன் வந்து நான் மாசான சீன் சொல்றதா இல்லைன்னா வந்து எந்த மாதிரி சீன் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்ப் வந்து பின்னாடி ஓடி வரான். நம்ம ஒயிட் பெல்ட்ல முன்னாடி வர்றான்ல, பின்னாடி கார்ப் வந்து ஓடி வரான். அப்ப இந்த மாதிரி கலவரம் நடந்து பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்றான். அந்த அட்டாக் வந்து லான்ச் பண்ணதுல இவங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுறாங்க. அதுக்கடுத்து ஐயோ கார்ப் வந்துட்டான், இவங்கிட்ட சண்டை போட்டா நம்ம வந்து ரொம்ப நாள் சண்டை போட்டே இருந்தோம், வாங்க தப்பிச்சு ஓடிலான்னு சொல்லிட்டு ஒயிட் பேர்டு ஓடுறான். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் மென். அந்த பையன் ஓடுறான். பின்னாடி பிக் மாம் ஓடுறான். அதுக்கடுத்து கைடோ ஓடுறான். இவங்க 3 பேர் யாருன்னு சொல்லிட்டு சொல்லணும்னா எம்பரர்ஸ், ஃபியூச்சர் எம்பரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெரினை பார்த்து ஓடுறாங்க. என்னதான் சண்டை வந்து ஈத்துருப்போட சண்டை போட்டான்னு இவங்க சொன்னாலுமே ஒரு காரணத்தை இவங்க வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அது இவங்க 3 பேர் சேர்ந்து அட்லீஸ்ட் அவனை வந்து ஏதோ பண்ணிட்டாலும் ஓடுற மாதிரியே காட்டிருக்கணும். ஏன்னா 3 பேரும் பெரிய ஆளுங்க. ஆனா 3 பேரோட அவன் பெரிய ஆளுன்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க. இதுல கார்ப் வந்து துரத்துன்னு வரான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடுறாங்க. அப்ப கைடோ எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல. மீதி 2 பேரும் பாக்குறப்ப கைடோ கேக்குறான், நம்ம கூட சண்டை போட பத்தி கிடையாதா கடுப்புல கேக்குறான் கைடோ. இவங்க வந்து வாய மூணு வாடான்ற மாதிரி சொல்லிட்டு பிக் மாமும் அப்புறமா ஒயிட் பேர்டும் ஓடுறாங்க. எனக்கா அட போடான்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அடுத்து வந்து பிக் மாம் என்ன பண்றான்னா ஜூயிஸையும் ப்ரொமெத்திஸையும் வச்சு ஒரு அட்டாக் லான்ச் பண்றா கார்ப் மேல. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் பாக்குறதுக்கு. ஆனா இதால ஒரு சின்ன கீரல் கூட கார்ப்பு கூடல. அண்ட் அந்த அட்டாக்ல இருந்து கார்ப்பு வெளியே வர்றப்போ மூஞ்சி வந்து நீங்க பாக்கணுமே, ஏதோ ஒரு மான்ஸ்டரோ இல்ல ஒரு டீமன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்திருப்பான். அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமா பிக் மாம் கிட்ட என்ன சொல்றான்னா, இது வந்து சூடாவே இல்ல லின்லின், எந்த அளவுக்குன்னா இதுல வந்து கறி கூட வேவாது, இதுல வந்து என்ன வேக வைக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கார்ப் வந்து கேக்குறான். லின்லின் வந்து பாத்தீங்கன்னா கடுப்புல வந்து ஓடுறான். அண்ட் இப்பயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராகன் இருக்கிறான்ல, அவன் வந்து கார்ப்பை பாத்துறான். அப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா கத்தல மனசுல நினைச்சுக்கிறான். ஆக்சுவலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து போயிட்டு அப்பா இங்க பாரு ஒரு குழந்தை இருக்குது, இதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா அவன் கார்ப்பு காப்பாத்திட மாட்டான். அவன் ராஜர் பேர் தான் ஓடி இருப்பான். அப்படி இருந்தாலும் பட் டிராகன் வந்து பாத்தீங்கன்னா அந்த முயற்சி கூட எடுக்கல. இருந்தாலும் நம்மள தேராதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே அந்த குழந்தைய பாதுகாத்துக்காக ஓடுறான். இதுக்கு அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா மஃபி கிட்ட போகுது. முன்னாடி சொன்ன மாதிரி உடம்பு வந்து சரியாயிடுச்சு, பாதியா வெட்டிருப்பாங்க. ஆனா ரீஜெனரேட் வந்து பண்ணிட்டு இருப்பா. அதுக்கடுத்து டிரான்ஸ்பர்டேஷன்ல என்ன சொல்றான்னா, அந்த கிட்னாப்பர் நம்ம டிராகனை சொல்றான், அவன் இப்பெல்லாம் செத்துட்டு இருப்பான், அண்ட் நான் வந்து குழந்தைய பாதுகாத்துட்டேன், இது போதும் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவ கேக்குறா. அப்ப இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல பேசுறவங்க, ரொம்ப நன்றி நீ பண்ணதுக்கு, இப்படி திரும்பி வந்துன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி அவ வந்து திரும்பி ஷாம்ரா கூட்டினு போறா. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டிராகன் வந்து ஷாங்ஸை கூட்டுன்னு, என்னால உன் பிரதரை காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் நான் உண்மையாக காப்பாத்துன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து தூக்கின்னு ஓடுறான். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 2 பேர் பிரியிறாங்க. ஆனா அதுல கேள்வி என்னன்னா, ஷாங்ஸோட பேர் ஷாங்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பேர் அவங்க அம்மா வச்சுக்கிறாங்க. அந்த பேர் எப்படி டிராகனுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் எப்படி ராஜருக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் அவர் வந்து ஷாங்ஸ் சொல்லிட்டு பேர் வச்சாருன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏதோ சட்டையில பேர் எது வச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி அப்படி கூட இருக்கலாம். அதை பார்த்துட்டு ஷாங்ஸ் பேர் நல்லா இருக்கிற இதே நம்ம வச்சுப்போன்னு சொல்லிட்டு கூட ராஜர் யோசிச்சிருக்கலாம். சோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, காட்ஸ் நைட்டை சேர்ந்த ஒரு பையனோ பொண்ணோ, அது யாருன்னு சொல்லிட்டு தெரியல, அவன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு யாரெல்லாம் தப்பிச்சு போறோம் அவன் வந்து ஹண்ட் பண்ணினுக்கிறா. இன்னொரு சைடுல மரீன்ஸ் வந்துட்டு செலஸ்டியல் டிராகனுக்கு சொல்றாங்க விஷயத்த. ராக்ஸ் வந்து ஒரு சைட்ல இருந்து வரான், ராஜர் ஒரு சைட்ல இருந்து வரான்,
இப்ப நம்ம வந்து சாண்ட்விச் ஆன மாதிரி ஆயிட்டோம், ஏன் நம்ம தப்பிச்சு போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லி இருக்கிறாங்க. தப்பிச்சு போறது ஒரு வழி இருக்குது, அதுல நம்ம தப்பிச்சு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப சீன் வந்து எங்க போகுதுன்னா, இப்ப ஷேக்கி கிட்ட போகுது. ஷேக்கி கிட்டன்றதை விட ஃபர்ஸ்ட் மத்த பைலட் வந்து காட்டுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஷேக்கி இருக்கிற இடத்த நோக்கி ஓடுறானுங்க. ஆக்சுவலா நான் இதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் திருப்பி சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து எனக்கு இருக்குதுங்க. காட் வேலின்றது எந்த மாதிரி யாருக்கு எந்த மாதிரி ஒரு சம்பவம்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம ஓடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வச்சு ஒட்டுமொத்த கதையை காலி பண்ணிட்டு சொல்லிட்டு சொல்லலாம். இப்படி யோசிக்கிறப்ப ஒன் பீஸே வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரூக் கொஞ்சம் சொல்ல பாத்தீங்களா, மீன் பாத்துருப்பீங்க நிறைய பேர். ஒன் பீஸ் வேணுமா, அது வந்து ஒரு பேண்டி தான், அது வந்து கண்டுபிடிச்சிக்கிட்ட சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்படி இருக்குமான்றது கூட ஒரு தாட்டா வருது. அண்ட் இதை விட இப்ப இந்த மாதிரி காட் வேலியே ஒரு மாசான இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணலன்னு சொல்லிட்டு காட்டாரு. இப்ப அப்படியே இன்னொன்னு யோசிச்சு பாருங்களா, வாய்ட் சென்ச்சுரிக்கு போங்களா, ஜாய் பாய்க்கு இமுக்கு எதுக்கு பிரச்சனை வந்துடும் நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்களா. ஐயோ அதெல்லாம் பைத்தியம் முடிகிற மாதிரி இருக்குது. இப்ப காட் வேலின்றதுக்கு வந்து எப்படி முட்டு கொடுக்குறாங்க, எப்படி வந்து அது ஓரளவுக்கு நல்லா போகுது அப்படின்னா அது ஒரு ஆள் காரணம் இல்ல, ரெண்டு காரணம்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு இது மட்டும்தான் ஃபேன்ஸ் வந்து சரி காட் வேலின்றதுல ஒரு மரியாதை இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. அப்படி இல்லைன்னா அசிசமா திட்டிருப்பாங்க. ராக்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஷேக் தான் சுத்தி இருந்தான், ஆனா வந்து ஒரு குடும்பஸ்த மாதிரி இருக்கிறான். சப்போஸ் இந்த குடும்பஸ்தன்றத தூக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு வச்சீங்களேன், காட் வேலி இன்னும் மட்டமா இருக்கும். ஏற்கனவே மட்டமா ஆயிடுச்சு, ராக்ஸ் தான் அதை வந்து முட்டு கொடுத்துருக்கான். இன்னொரு சைடு எதுவும் முட்டு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஆளுங்க தான். நம்ம ராஜரா இருக்கட்டும், கார்பா இருக்கட்டும், அப்புறம் ஒயிட் பேர்டுன்னு சொல்லிட்டு இவனுக்கு கேரக்டர் நான் சொல்லல, இவனுக்கு போட போற சண்டையை பத்தி நான் சொல்றேன். இவனெல்லாம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறான்ல, அதை பாக்குறதுக்காக நிறைய பேர் ஆர்வமாகறாங்க. சோ இந்த ரெண்டு காரணம் மட்டும் தான் காட் வேலி இப்போதைக்கு தூக்கி நிறுத்துது. இல்லைன்னா காட் வேலி தரையில வந்து சல்லின்னு ஒருங்கிட்டு இருக்கானே சொல்லிட்டு சொல்லலாம். சோ இதுக்கு அடுத்த சீன் எங்க போனா நம்ம ஷேக் கிட்ட போகுது. இது ஒரு காதல் கலந்த சீன் சொல்லிட்டு வச்சுக்கலாம். இது பார்த்து நல்லா இருந்துச்சு, அட்லீஸ்ட் இப்பயாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்ப ஷேக் கிட்ட போதா சம்மர்ஸ் வந்து வரான். வந்ததுக்கு அப்புறமா ஷேக் எங்க கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அப்ப இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால உள்ள வந்து பாக்குறப்ப அந்த ரூமுக்குள்ள வந்து பாக்குறப்ப ஷேக் யாரெல்லாம் அவளை பிடிச்சி திரும்ப வராங்களோ சேஃப்டிக்கு அவளை வந்து அடிச்சு பொழந்து கட்டுறான். அப்ப வந்து நீதான் இதெல்லாம் பண்ணியான்ற மாதிரி சொல்லிட்டு சம்மர்ஸ் கேக்குறான். அப்ப ஷேக்கி அதுக்கு பைரட்ஸ் எல்லாம் வெளில அராஜகம் பண்றாங்க போறதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அப்ப இவன் வந்து என்ன சொல்றான்னா, நீ பேச எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு ஷேக்கை பட்டாரம் வைக்கிறாங்க கண்ணத்துல. எனக்காடே யாரு வேடா கை வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு. அவன் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு ஒழுங்கா பேசுற வேலையை பாரு, உன்னோட ஒர்த் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு சம்மர்ஸ் வந்து சொல்றான். ஆனா எனக்கு தெரிஞ்சு சம்மர்ஸ் இதுல பாராட்டலாங்க. மத்தவன் மாதிரி கார்லிங்கே காய்ச்சல் சுத்தினுறான். ஆனா இவனாவது அட்லீஸ்ட் இவனும் சுத்தி இருந்தான். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறான்ல, அதை நம்ம பாராட்டலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா அடிச்சது தப்பு தான், பட் சொல்ல வரேன் நான் எந்த மீனிங்ல சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி அடி வந்த மாதிரி ஷேக் வந்து பாத்தீங்கன்னா எட்டி அவனை விடுறா. அவன் வந்து பாத்தீங்கன்னா வழியில கத்துறான். அதுக்கு அடுத்து நீ அடங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காலை வந்து பிடிச்சி, எந்த காலில் அடிச்சாலும் அந்த காலை பிடிச்சிட்டு அவன் கையில வந்து ஒரு வெப்பன் வச்சிருப்பான்ல, அதால அவன் காலில் வந்து அடிக்கிறான். அவன் காலில் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து ஊத்துது. சோ ஷேக்கி வந்து கீழே ஊந்துடுறான். அதுக்கு அடுத்து சம்மர்ஸ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, பைரட்ஸ் எல்லாம் இங்க வந்ததே அவனுக்கு கொண்டு போறதுக்காக தான், உன்னோட பாப்புலாரிட்டி வந்து பெருசா இருக்கிறதுனால உன்னை காப்பாத்தி கூட்டு போறத முயற்சி பண்றாங்க. அண்ட் எப்படி இருந்தாலும் சப்போஸ் இந்த தப்பிச்சாலுமே கார்லிங் வந்து அவனோட ஒய்ஃப் ஆக்கிப்பான், ஒய்ஃப்ன்றது வந்து அவனோட பொருளை வந்து ஆக்கிப்பான், எனக்கு வந்து அதுல எதுவுமே கிடைக்காது. சோ இப்போ வந்து நான் அவனுக்கு கொன்னேன் அப்படின்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். அண்ட் சம்மர்ஸ் இதுல யோசிச்சது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட் தான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா, இங்க வந்த எல்லாருமே உன்னை காப்பாத்துக்கு தான் வந்துக்கிறாங்க. சப்போஸ் அவங்க வந்து உன்னை பாக்குறப்ப எதுக்காக வந்தோமோ அவங்களே வந்து செத்து கிடக்குறப்ப அவன மனசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப எனக்கு வந்து சிரிப்பா வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா இந்த பையன் அப்படித்தானே, அந்த முன்னாடி கல்பஃப்ல நம்ம பாத்துருப்போம், 7 வருஷம் நடக்குது, அங்கேயே வந்து பாத்துருவோம், சின்ன பசங்க சாவரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா பாத்துருப்போம். இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிறான், ஒரு சாடிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம் சம்மர்ஸ். நம்ம அவனை இப்படி வந்து பாக்குற எப்படி ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு நினைக்கிறது எனக்கு ஆர்வமா இருக்குது. அதனால நீ சாவுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிக்கிறதுக்கு வரான். இப்ப சீன் எங்க போகுதுன்னா நம்ம ராஜர் கிட்டையும் ஒயிட் பேர்ட் கிட்டையும் போகுது. அவன் வந்து வானோல வார்டன் பிளாஷ்பேக் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து நடக்குது. சோ அவன் வந்து 2 பேர் லாக் ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப மத்த பைரட்ஸ்ல வந்து நான் தான் காப்பாத்துன்னு சொல்லிட்டு சொல்லுகிறானுங்க. அப்ப ராஜர் வந்து என்ன சொல்றான்னா, என்னால இப்போதைக்கு வர முடியாது, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுறேன், உங்க எல்லாத்தையும் நான் ஷேக்கி வந்து உங்ககிட்ட விட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு ரெய்லி கிட்ட சொல்றான். ரெய்லி வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பிச்சுன்னு பறகுறாரு. ஆக்சுவலா இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ பறந்துன்னு போயிருக்கணும், ஆனா இந்த ஆள் வந்து இன்னும் ராஜர் கூட போயிருந்துக்கிறான். அண்ட் இந்த ராஜர் வந்து பாருங்களேன், இந்த ஆள் இன்னும் திருந்தவே இல்லை, அவனுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல. ஒயிட் பேர்ட் மட்டும் வந்து ராஜரை தடுக்கல அப்படின்னா இவன் போய் ஷேக்கியை காப்பாத்தி அவளை வந்து இவனுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தானா எனக்கு தெரியல. ஏன்னா இவன் பேச பார்த்து அப்படிதான் இருக்குது. எங்க வந்து நான் டை ஆயிட்டேன், எனக்கு வந்து இப்போதைக்கு வர முடியாது, நோர முடியாதுனால நீ போய் காப்பாத்தி எனக்கு சார்பான்ற மாதிரி சொல்லிட்டு ராஜர் வந்து சொல்றான். இவன் எல்லாம் என்னத்தான் கிங் ஆஃப் த பைரட் தெரியல எனக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம காதல் மன்னன் அங்கே பாஞ்சு வராரு. இங்க நம்ம சம்மர்ஸ் வந்து ஷேக்கை சாவடிதுக்காக போறான். மத்தவங்க வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க சாதா மரீன்ஸ் எல்லாம். கார்லிங் வந்து சும்மா ஓட மாட்டாரு, கவர்னர் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டான். அதுக்கடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து உன்னை கொல்ல போறேன், எப்படி கொல்ல போறேன்னா 5 ஸ்லாஷ்ல கொல்ல போறேன், அதனால நீ ஒரு வாட்டியுமே பெயின் வந்து அனுபவிப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஷேக்கி அடிக்கிறதுக்காக வரான்.
அப்படி வர்றப்ப அவனுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் வரான். ரெய்லி வந்துட்டு உன்ன நான் அண்டர்வேர்ல்டோட டார்கஸ்ட் ஷேடோ வந்து அனுப்ப போறேன். இது கரெக்டான டைலாக்னு சொல்லிட்டு தெரியல. நம்மளோட சொன்ன மாதிரி இது அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அபிஷியல் டிரான்ஸ்லேஷன்ல டைலாக் வந்து மாறலாம். பட் இப்போதைக்கு வந்து பாருங்க ரெய்லி இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்டாக்க நம்ம சம்மர்ஸ் நோக்கி லான்ச் பண்றான். அந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சண்டன்ட் ஹிகன் கிரசன்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அகைன் அட்டாக் பேர் கரெக்டான்னு சொல்லிட்டு தெரியாது. அவன் வந்து அட்டாக் லான்ச் பண்ண உடனே சம்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பறந்துட்டு போற செவத்துல உடச்சிக்கின்னு ரெய்லி வந்து வந்துடுறான். வந்துக்கிறவங்க ஷேக் என்ன மன்னிச்சிரு, நான் உனக்காக வந்துட்டேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை கேட்ட உடனே நம்ம ஷேக்கி வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு நீ லேட்டா வந்துட்ட ரேசான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்ப அவனை வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ஷேக்கி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இந்த மாதிரி கட்டி பிடிச்ச 2 பேர் கொஞ்சம் இருக்கிறாங்களா, இதை வந்து வெளியில 2 பேர் பாத்துருக்கானுங்க. யாருன்னா நம்ம ராஜரும் கம்மனும் வந்து பாக்குறானுங்க. பாத்துட்டு அவன் வந்து கொஞ்சம் இருக்கிறதா பாத்துட்டு அழுறானுங்க. அதுன்னு டேய் நாய கொஞ்ச இடத்துல வெளில போய் வச்சுக்கடா, வயிற்றுல வசதி கிளம்பி வாடான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்றானுங்க. அதுக்கடுத்து மொத்தம் கிட்ட ஷேக்கி வந்து நாங்க காப்பாத்தியாச்சு, வாங்க இப்ப தப்பிச்சு போலாம், ட்ரெஷர் எடுத்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் முடிச்சிடறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சாப்டர் அடுத்த வாரம் வந்துடும் நினைக்கிறேன். எந்த பிரேக்கும் அதுல வந்து போடல. சோ இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அதை நிறைய வாட்டி புலம்பிட்டேன். அதனால எனக்கு வந்து எப்பயும் போலதான் இருக்குது. காட்வேல் என்ற ஹைப்பே எனக்கு வந்து குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு அப்படிதான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சோ உங்களோட ஃபீலிங் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த சாப்டர் படிக்கிற எப்படி இருந்துச்சு, இல்ல பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் மாங்க படிப்பாங்க, அவங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சு, நமக்கு வந்து ஃபீல் ஆகுது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஃப்ரெண்டுக்கு ஆகுதான்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களே வந்து இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. அவங்களோட ஃபீலிங் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போக சொல்லுங்க. சோ நான் இன்னொரு மாசம் வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.